அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீது நிலவட்டுமாக. ரப்பி இஸ்ராலி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நாம் முந்தைய காணொளியில் அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய துவாக்களை பார்த்தோம். அத்தஹியாத் ஓதிய பிறகு நம் விருப்பப்படி எந்த துவாக்களை வேண்டுமென்றாலும் கேட்கலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்போது நாம் அத்தஹியாத்துக்கு பின் ஸலவாத் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டும். பிறகு நாம் விரும்பிய துவாக்களை இப்போது நாம் பார்க்கலாம். அதில் ஒன்று அந்த துவாவை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நாம் கடைசியாக சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அத்தஹியாத்தில் ஓத வேண்டும். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டும். ஸலவாத்து கூறிய பின் நமக்கு விருப்பமான துவாக்களை நாம் ஓதலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹியா ஃபித்னத்தில் மமாத் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரிப். இறைவா, கபரின் வேதனையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். வாழும் போதும் மரணத்தின் போதும் ஏற்படும் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் கடனை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துக்கு பிறகு ஸலவாத்து கூறிய பின் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் கடைசி அத்தஹியாத் ஓதி முடித்த பின் நரக வேதனை, கபர் வேதனை, வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனை மற்றும் தஜ்ஜால் மூலம் ஏற்படும் தீங்கு ஆகிய நான்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. மேலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் ஓதுவதற்குரிய ஒரு துஆவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம். இறைவா, எனக்கே நான் அதிகமாக அநீதிகள் செய்துவிட்டேன். உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே உன்புறத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு வழங்கு, எனக்கு அருள் புரிவாயாக. நீயே மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துஆவை அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதுமாறு கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இந்த 2 துஆக்களை நாம் மனனம் செய்து அத்தஹியாத்துக்கு பிறகு தினமும் ஓதி வாருங்கள். இதன் மூலம் நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் இந்த துஆவை அனைவரும் மனனம் செய்து ஓதி வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.